ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட ஹெட்டிங் கிறிஸ்மஸ். ஒரு அம்மாவும் ஒரு 7 வயசு ஒரு குழந்தை, பெண் குழந்தை. அந்த குழந்தை இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட போய் அந்த குழந்தை சொன்னிச்சான், அம்மா அம்மா இன்னைக்கு என்னைய சர்ச்சைக்கு கூட்டிட்டு போயிடியாம்மா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா, உடனே கூப்பிட்டு போகிற குழந்தையே அப்படின்னு. ஆனால் பாப்பாவும் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மேக்கப் பண்ணிட்டு அவங்க அம்மாவோடய நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு போனாங்களா. அப்போதைக்கு ஒரு சர்ச்சை வந்துச்சான். அந்த சர்ச்சில் போய் பார்த்தாங்க, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சான். அப்போதைக்கு அங்கே இருந்த ஃபாதர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி இயேசு ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் கொடுப்பாரு, அதுதான் நல்ல விஷயமா சொல்லிட்டு இருந்தார். அவங்களும் போய் அதில் உட்காந்து இருந்தாங்களாம். அப்போதைக்கு அந்த ஃபாதர் சொன்னாராம், உங்கள் 2 கண்களையும் இறுக்கி மூடி உங்களுக்கு என்ன தேவையும் அதை இயேசு கிட்ட கேளுங்கள் அப்படின்னு சொன்னாராம். எல்லோருமே கண்ணை இறுக்கி முடித்தாங்க. அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் ரொம்ப இறுக்கி முடித்தாங்க. அப்போதைக்கு அதில் ஒரு தாத்தா சொன்னாராம், சாமி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு நிறைய பணம் தந்து என்னை பணக்காரகாய் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று பாட்டி சொன்னாங்களா, ஏசப்பா, நான் என்னோட சூழ்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, நீந்தான் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்களா. அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வேண்டிக்கிட்டாங்களா, ஏசப்பா, என் பெண் குழந்தை நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும். அந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழந்தை வேண்டிக்கிச்சாங்க, ஏசப்பா, நான் சொல்றத நீங்கள் நடக்கவே விடக்கூடாது, அதை நீங்கள் நடக்கவே விடலைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னிச்சு அந்த குழந்தை. அவரும் ஏசப்பா யார் முன்னாடியும் போலையா, ஆனால் அந்த பொண்ணு முன்னால் போய் நின்று கேட்டாராம், என்ன குழந்தை வேணும் உனக்குன்னு. அதுக்கு அந்த குழந்தை சொன்னிச்சான், இல்லை ஏசப்பா, இந்த மாதிரி உலகத்தில் பச்சை பசேன்னு இல்லை, மரத்துலனா ஆணி அடிக்கிறாங்க, அப்படி அவங்க ஆணி அடிக்காமல் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், நீங்கள் அவங்கள ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. இதோ இந்த ஃபாதரோட நேம் கூட வெட்டணும்னா ஆணி அடித்து தான் வெட்டுறாங்க, அதனால் எதிரியுமே ஆணி அடிக்காமல் எல்லாத்தையும் காப்பாற்றுங்கன்னு சொன்னிச்சு. அந்த இயேசப்பா கலங்கி தண்ணீர் விட்டாராம். அப்போதைக்கு அந்த ஃபாதர் எல்லாமே முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவோட அந்த சிலையை பார்த்தாராம். சிலையில் தண்ணியாக இருந்துச்சான். எல்லார்கிட்டையும் ஒரு தடவை சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொன்னாராம், இங்கே பாருங்க, ஏசப்பா கண் கலங்கி அழுவுறாருன்னு கட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அதே பாட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த ஏசப்பா பேசின குரல் மட்டும் அங்கே கேட்டுச்சான். என்னன்னா, இனிமே இந்த மாதிரி
பச்சை பசேன்னு இருக்கிற மரத்துலையோ இல்லை எதிரியாவது நீங்கள் ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். எல்லாருமே பாட்டு நாங்கள் அதை நிறுத்திடுறோம் ஏசப்பா, நாங்கள் கண்டிப்பாக ஆணி அடிக்காமையே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த வீடியோலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மரத்தில் ஆணி அடிக்கிறோன்னா அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் உயிரில் தானே வளருது. இப்போது உங்கள் உடம்புல நம்ம உடம்புல ஆணி அடித்தா நம்மளுக்கு எவ்வளோ வலிக்கும். அதே போல் தானே மற்ற திங்ஸ் கூட வேண்டாம், உயிர்கள், மரம், செடி இதிலலாம் ஏன் ஆணி அடிக்கிறீங்க? இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களாம் இன்னிலேருந்து நீங்கள் எதுலேயுமே ஆணி அடிக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பிரியாணி. பாய் பாய்.